12th painting, lesson number 2, 2.2, Harappan pottery and storage jar. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்டிங் ஸ்னேக் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஸ்டோரேஜ் ஜார் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். Basic information. The potter of Indus Valley civilization followed their prehistoric ancestor to the stylish of animal figure drawing. The simplification of animal form is very interesting. Some specialization or specialized artisan were appointed to decorate the pots. ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே ஒரு ஸ்டைல் வச்சுருந்தாங்க. அது என்னன்னாக்கா அவங்க அனிமலோட ஃபிகர்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க எல்லா போட்டியில் எல்லா விஷயத்துலையும். ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிளான அனிமல் ஃபார்மை வந்து நம்ம எல்லா பாத்திரத்துலையும் அவங்க வடிவமைச்ச பாத்திரத்துலையும் பார்க்க முடியும். இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பார்ட்ஸில் பாட் அதாவது அந்த வெசல்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. It is said that the artists of Indus Valley civilization had a great feel for natural form and could depict them with marvelous skills. It can be well understood when you look into Indus painted pottery. So, என்ன சொல்லப்படுதுன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்போ இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நேச்சுரல் ஃபார்ம் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதனால அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பெயிண்ட்லையும் போட்டர்லையும் அவங்க நேச்சரை ரொம்ப வரைஞ்சிருப்பாங்க. இப்போ மேலே கொடுத்துருக்க அந்த இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஜார் வித் புல்ஸ் அண்ட் ஆன்டிபோல்ஸ். இது டைட்டில் வந்து பாட் வித் புல் அண்ட் ஆன்டிபோட். அதாவது ஒரு பாட்டு அதில் வந்து புல்ஸ் ஆன்டிலோப்பை வந்து வரைஞ்சிருக்காங்க. அது சொல்லியிருக்காங்க. யார் செஞ்சதுனாக்கா தெரியாது, அன்னோன். மீடியம் எதில் இது செஞ்சிருக்காங்கன்னா கிளே, மினரல் கலரும் கிளேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த காலகட்டத்திலக்கா 2500 BCE காலகட்டத்தில் ஹரப்பன் இருந்த டைமில். என்ன ஸ்டைல்லனாக்கா ஹரப்பன் ஸ்டைலில் இது செஞ்சுருக்காங்க. அது நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய புல்ஸ் இருக்கு. ஒரு புல் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். சைடில் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிலோப் இருக்க மாதிரி இருக்கும். General description. This jar is molded. Probably it was used to ship oils, grains and preserve food. This beautiful red jar is decorated with animal form enclosed between the black circulated bands all over the body of the jar. The central portion is occupied by large wood decorated by criss-cross pattern and bands. The elongated shape of the bull resembles the terracotta bull of Harappa. Bulls are represented as a symbol of power and strength and often are used in arts and motifs. ஸோ இதில் இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கும்போது நடுவில் ஒரு பெரிய புல் இருக்க மாதிரி இருக்கு. இந்த புல் பார்த்தீங்கன்னாக்கா ஹரப்பா காலத்தில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு புல் இருக்க மாதிரி ரெசம்பிள் பண்ணுது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துக்கும் பவருக்கும் இந்த சிம்பிளாக வச்சுருந்தாங்க. புல் வந்து நிறைய மோட்டிஃப்னாக்கா நீங்கள் கோயிலில் மேலே சீலிங்கில் வரையறதா மோட்டிஃப் அங்கே பார்த்துருக்கலாம். இன்னமும் அது இருக்குது. ஸோ புல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி ஒரு நடுவில் வந்து ஒரு லார்ஜ் புல், ஒரு பெரிய புல் இருக்க மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா கிறிஸ்காஸ் பேட்டர்ன், அதாவது ஜிக்ஸாக் பேட்டர்னில் வரைஞ்சிருப்பாங்க. இது ஒரு ரெட்டு கலரில் வச்சு வரைஞ்சிருக்காங்க. ஸோ பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. BAND பேண்டெல்லாம் இருக்குது. இந்த பாடி ஆஃப் ஜாரில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. தென் 2.3 வைட் மவுத். அதுவும் இல்லாமல் இந்த பாட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, ஒன்று ஆயிலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, இல்லாட்டி அரிசியை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ரெட் ஜார் வந்து அதுக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2.3 வைட் மவுத் சர்விங் பாட் ஹரப்பன் பாட்ரி. கீழே ஒரு பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு பாட் இருக்குது. ஆனால் அதோட வாய்ப்பகுதி ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து ஹரப்பன் pottery அப்படின்னு சொல்றாங்க. Dear learners, now you will understand the painting of another serving pot with motif. Motifனா வரைஞ்சிருக்கிறது. Basic information. Different types of pots in many sizes and shapes are found in Harappan civilization. These pots are used for different purposes. These pots might have been used as a serving bowl. ஸோ இந்த பவுல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷேப்பில் பவுல் பண்ணியிருந்தாங்க ஹரப்பன் டைமில். இந்த மாதிரி பவுல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டிவ்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கலாம் அந்த சர்ஃபேஸில். இந்த பவுல்ஸ் எல்லாம் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சர்விங் பவுல்ஸ், சாப்பிடும்போது சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பவுல்ஸ்க்கு அரிசி வச்சு சாப்பாடு பரிமாறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைட்டில் பாட் பெயிண்டட் வித் டைகர் டிசைன். ஸோ அதில் இருக்கிறது டைகர் டிசைனு.
யார் இது பண்ணாங்கன்னா தெரியாது. என்ன மீடியம்ல பண்ணியிருக்காங்கனாக்கா கிளேல பண்ணியிருக்காங்க, மினரல் கலர் வச்சு. அப்புறம் பீரியடு ஹரப்பன் பீரியட்ல பண்ணியிருக்காங்க, ஹரப்பன் ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன். திஸ் பியூட்டிஃபுல் டைகர் டிசைன் is delightfully rendered to suit the width of the vessel. The long center body of the tiger is adjusted between the firm lines forming circular bands around the vessel. The body of the tiger bears crisscross lines, almost covering the entire area. Round dots above the tiger along its entire length lends their interesting character to entire design. The rendering of the schematic design to fill the space is amazing. In spite of the abstraction of the form of tiger, the painter retains the character of the animal. ஸோ இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் சென்டரில் ஒரு பெரிய டைகர் நீட்டமாக வரைஞ்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டைகர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு ஃபுல்லாகவே கவர் ஆகுது. கரெக்டாக அந்த பாட் வந்து சர்க்கிள் ஆகிற இடத்துல, ரவுண்ட் ஆகிற இடத்துல அது வரைக்கும் அந்த நீட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கிறிஸ்கிராஸ் லைன் வரைஞ்சிருக்காங்க, நம்மளால பார்க்க முடியுது. ஸோ என்டையர் ஏரியா, அந்த வெசலோட என்டையர் ஏரியா வந்து இது வந்து ஒன் சைடாக கவர் பண்ணுது இந்த டைகரோட பிக்சர். இது வந்து ஒரு ஷெமாட்டிக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்றது ஒரு அமேசிங்கான ஒரு டிசைனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேரக்டர், அந்த டைகரோட கேரக்டர் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கீழே இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு 2.1, அதையும் எழுதி அனுப்பிச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் 2.4 ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் ஆன் இண்டஸ் போட்ரி. இப்போ இண்டஸ் டைம்ல நடந்த போட்ரி அதை பத்தி பார்க்க போறோம். Basic information. The Indus pottery displays a wide range of geometric design in storage and burial jars. The earliest known geometrical design were found in 3rd millennium BCE. Pots, plates, mugs, and cooking vessels show an array of delightful geometric designs. The geometric designs are sometimes adjusted in between animals' forms, forming interesting patterns. Sometimes they exist as an independent design. Circles, squares, and their variants are most commonly used. Other forms include bands of different thickness around the jars. The base color are buffered with black lines on them. The design of geometrical form is very attractive and appreciable. Indus Valley cups and jars with geometric design shown the artist ability to create powerful symbols through geometrical patterns. So கீழே அந்த நீங்க பார்க்கலாம், tall burial jar with conical neck and fairing grim. ஸோ டாலான ஒரு ஜார் இருக்கு, பரியல் ஜார். பரியல்னாக்க புதைச்சி வைக்கிற ஜாரு. அதே இடம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கொலனியல் நெக்கு, அதோட கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னாக்கா அதில் கொலனியல் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன சைடில் வச்சிருக்கிறது தான் ஃப்ளாரிங் கிரீம், அதில் தீபத்தெலாம் பற்ற வைக்காங்க. ரைட். ஸோ இந்த இண்டஸ் போட்ரி இது வந்து இண்டஸ் டைமில் பண்ண ஒரு போட்ரி. இதில் என்னன்னாக்கா நம்ம நிறைய ஜியாமெட்ரிக்கல் டிசைனை பார்க்க முடியும். ஸோ அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரையாங்கிள் ஆகட்டும், ஸ்கொயர் ஆகட்டும், ரெக்டாங்கிள் ஆகட்டும், இல்லை கர்வ்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்க்க முடியும். அதான் ஜியாமெட்ரிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3rd millennium BCE இந்த டிசைன்ஸ் எல்லாமே பரவிட்டு இருந்துச்சு. இப்போ அதோட பாட்ஸு, பிளேட்ஸு, மக்ஸு, குக்கிங் வெசல்ஸு இது எல்லாமே நம்ம இந்த காலகட்டத்தில் செஞ்ச ஒரு போட்ரி ஒர்க்கை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜியாமெட்ரிக் டிசைன் சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் ஃபார்ம்லையும் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ல வரைஞ்சிருக்காங்க. சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இண்டிபெண்டன்ட் டிசைன் மாதிரியும் வரைஞ்சிருக்காங்க. அதாவது சர்க்கிள், ஸ்கொயரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமனாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ல. அதேட்டும் வேற ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது திக்கான சாறு இந்த மாதிரி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் கலர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பஃப் ரெட்டு அப்புறம் பிளாக் லைன் கலந்து உங்களுக்கு இருக்கும் முக்காசி இவங்க செஞ்ச போட்ரியில. இந்த ஜியாமெட்ரிக்கல் ஃபார்ம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கும். இந்த இண்டஸ் வேலியில கிடைச்ச கப்ஸ், ஜார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஆர்டிஸ்ட் தன்னோட ஜியாமெட்ரிக்கல் ஸ்கில்ல வந்து காட்டியிருக்கிறது, அதோட பவர் காட்டியிருக்கிறது சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. டைட்டில் tall burial jar with conical neck and flaring rim and one smaller round jar. ஸோ அந்த பிக்சர்ல இருக்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க.
யார் இது செஞ்சதுன்னா தெரியாது. எதில் செஞ்சுருக்காங்க, மினரல் கலர் ஆன் கிளே. ஸோ கிளேல பார்த்தீங்கன்னா மினரல் கலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ செஞ்ச, எந்த பீரியட்னா ஹரப்பன் 2500 பிசிஇல, அப்புறம் ஹரப்பா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன். The black geometrical design are arranged in asymmetrical pattern. The motifs are painted on the jar surface, which is red in color. The red color is obtained by primer or of fining. The design made in black are largely fish scale, semicircular shaped. The occurrence of the circular patterns can be associated with the fact that circles could be made using rope and stick on soft clay, unlike other shapes, which are very difficult to draw. The Indus artist implies a sophisticated understanding of principles of geometry by repeating the circular patterns and overlapping them with beautiful semicircular patterns. Beautiful design is created. The two largest vessels in the above mentioned picture are painted burial pottery from Harappa. These two vessels chronographically belongs to the earlier period. ஸோ மேலே பார்த்துருக்க இந்த ஜாமெட்ரிக்கல் டிசைன், இந்த பரியல் ஜார் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அசிமெட்ரிக்கல் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோட்டிஃப் பெயிண்டிங், அது மேலே இருக்க பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜார் சர்ஃபேஸில் ரெட் கலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் அண்ட் பிளாக் கலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைமர் ஃபினிஷ், அதாவது ப்ரைமர்னா ஸ்மூத்தான ஃபினிஷில் இது இருக்குது அந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஜார்லாம் டச் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோட இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்கு நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷி ஸ்கேல் மாதிரி இருக்கும். அதாவது மீனுக்கு மேலே எப்படி இருக்கும் அந்த செதல்கள் இருக்கோ அந்த மாதிரி செமி சர்க்கிளில் இருக்கு ஷேப்ஸ் எல்லாமே. இந்த சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ரோப்பு இல்லை ஸ்டிக்கோ இல்லை சாஃப்ட் கிளேயோ வச்சோ இந்த வந்து ஷேப்ஸ்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதர் ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டான ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த இண்டஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு புரிதலில் இருந்திருக்காங்க இந்த ஜியாமெட்ரி பற்றி. அதோட அது வந்து அடிக்கடி இந்த சர்க்குலர் பேட்டர்னு, ஓவர்லேப்பிங்கு, இதெல்லாமே இந்த செமி சர்க்குலர் பேட்டர்ன்ஸு இதெல்லாமே ரொம்ப அழகாக ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க நிறைய இடத்துல. இதில் வந்து 2 லார்ஜ் வெசல் வந்து நம்மளால் பார்க்க முடியுது மேலே இருக்க பெயிண்டிங்கில். அதே ஆட்டம் அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரியல் பாட்ரி இருக்குது, அது ஹரப்பா காலகட்டத்தில். அப்புறம் 2 பாத்திரங்கள் குரோனாலஜிக்கல் வெசல்ஸ் இருக்கு, அதுவும் அந்த டைப்ல கண்டுபிடிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்றாங்க. Then 2.5 service pot with geometrical fish motif. ஸோ கீழே அந்த பிக்சரை பார்க்கலாம், ஒரு பாத்திரம் வெசல் இருக்கு, அது வந்து ஃபிஷ் வரைஞ்சிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். Different types of motifs are decorated on pots. So learners, let us learn about them. Basic information. The pottery decoration of Indus Valley pottery reflects the greatness of the painters. These pots are graceful and proportionately shaped. There are very limited variety of shapes of the pots found in the Indus Valley. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இண்டஸ் வேலியில் நிறைய ஷேப்ஸ் ஆஃப் பாத்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்டர்ஸு வந்து இந்த அவங்களோட போர்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்கரேஷன் பண்ணி அவங்களோட திறமையை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கறது தான் சர்வீஸ் ஸ்பாட் வித் ஜாமெட்ரிக்கல் ஃபிஷ் மோட்டிவ். இந்த சர்வீஸ் ஸ்பாட்டில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் ஃபிஷ் வந்து வரைஞ்சிருக்காங்க. டைட்டில் சர்வீஸ் ஸ்பாட் வித் ஜாமெட்ரிக்கல் ஃபிஷ் மோட்டிவ், மீடியம் மினரல் கலர் ஆன் கிளே. அதே மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ஹரப்பன் 2500 பிசியில் கண்டுபிடிச்சது, ஹரப்பன் ஸ்டைலில் செய்யப்பட்டது. திஸ் பாட் ஆஃப் மெஹ்ராகர் இஸ் wheel turned, extremely thin and delicate, made from fine high quality clay. The vessel was painted with a black outline before firing and afterwards colored with yellow, white and red pigments. Indus pottery includes goblets, dishes, narrow neck vases, etc., with beautiful geometrical lines and patterns. The serving pot with the fish pattern mentioned in the text is beautifully painted pattern with triangular lines forming lovely patterns to indicate scales on the fish bodies. The upper section of the pot also decorated
with triangular black line. The painter has used triangular shape in different parts of body. The color scheme is very sober and harmonious. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துருக்குது பார்த்தீங்கன்னா வீல் டர்ன்ட், அதாவது வீலில் வந்து சுற்றி சுற்றி பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த போட்ரி எல்லாமே அதில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து மெஹராகர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப டெலிகேட்டான ஹை குவாலிட்டியான கிளேல பண்ணியிருக்காங்க. அந்த மேலே பார்த்துருக்க இந்த சர்வீஸ் பாட், அந்த பாட்டு. இந்த வெசல் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபயர் அது சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சூடு பண்ணி முடிச்ச வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஒயிட் கலர், ரெட் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் போட்ரி பார்த்தீங்கன்னாக்கா கோப்லெட்ஸ், டிஷ்ஷஸ், நேரோ நெக் கிளாஸஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த இண்டஸ் போட்ரியில். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபிஷ்ஷோட ஸ்கேலை வந்து இண்டிகேட் பண்ணுது, அந்த பாடியை வந்து இண்டிகேட் பண்ணுது. அதாவது அப்பர் செக்ஷன் பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் ட்ரையாங்குலர் பேக் லைன்ஸில் இருக்குது, கருப்பு லைனில் இருக்குது. இதில் பெயிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பும் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பாடியில் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கலர் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு ஜென்டலாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ரொம்ப மைல்டாக இருக்குது, பேக்ரவுண்டில் எல்லோவாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ரெட்டிஷ் பெயிண்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக, டீசெண்டாக, பர்ஃபெக்டாக, ப்ரொஃபஷனலாக இருக்குது. அந்த காலத்திலே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே ஒரு சில இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க 2.2, அதையும் முடிச்சுடுங்க, முடிச்சு அனுப்பிச்சு விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2.6 பேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆன் இண்டஸ்ட்ரி போட்ரி, இண்டஸ் போட்ரி, இண்டஸ் போட்ரி. ஸோ இண்டஸ் போட்ரியில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பிக்சரில் பேர்டு வரைஞ்சிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். Basic information: the beautifully painted bird form seen in pottery, Indus pottery, designed aesthetically along with foliage and geometric design, tell a volume about the aesthetic sensible of Indus painter. The lines used to paint birds form are flowing yet disciplined. The bird form are painted with black lines on a red or buff based. Delightful bird form can be found on storage jar from the Harappan period, arranged between foliage and geometric design. The peacock looks alive. The black lines are uniformly thick and have a wonderful flow. The design is simple yet aesthetic. ஸோ நீங்கள் அந்த பிக்சரை பார்க்கும்போது அங்கே ஒரு பீகாக்கை வரைஞ்சிருக்காங்க, அது பிளாக் கலரை வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதே ஆட்டம் இந்த போட்ரியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ் போட்ரியில் டிசைன் வந்து ரொம்ப ஆஸ்தட்டிக்காக, ரொம்ப அழகாக இருக்குது, ஜாமெட்ரிக்கல் டிசைனாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப அழகாக, அப்படியே என்ன சொல்கிறது, ரெட் கலர் லைன்ஸ் பேக்ரவுண்ட்லேயும் பிளாக் கலர் லைன்ஸில் வரைஞ்சிருக்காங்க. ஃபுல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெட்லேயே இருக்குது. இந்த பேர்டு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஜாரில் வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டோரேஜ் ஜாரு, இது ஹாரப்பன் பீரியட்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஜாமெட்ரிக்கல் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்கு உண்மையாக உயிரோட இருக்க மாதிரி நமக்கு காட்டுது பார்க்கும்போது. இந்த பிளாக் லைன்ஸ் அப்படியே ஒரு அழகா ஒரே மாதிரி ஃப்ளோ ஆகுறது, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைட்டில்: ஸ்டோரேஜ் ஜார் வித் பீகாக் motif, medium mineral color on clay, period Harappan 2500 BCE, style Harappan style. General description: delightful bird form with open design wings can be found on the storage jar form of Harappan period. Adjusted between geometrical design, the bird looks alive. The black line around the neck and the bottom of the jar are uniformly thick and have rhythmic flow. The design is simple. The potter of Indus Valley civilization worked out of few forms, each suited the shape of pot. The painter developed the counter, proportion and decoration. ஸோ என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது அந்த பேர்டு வந்து தன்னோட ரெக்கையை ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. இது நிறைய ஸ்டோரேஜ் ஜாரில் ஹரப்பன் பீரியடில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி டிசைன்ஸை.
இந்த ஜாமெட்ரிக்கல் டிசைன் வந்து இந்த பேர்டை அலைவா, அதாவது உயிரோட இருக்க மாதிரி காட்டுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இந்த பிளாக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாரோட நெக்லையும் பாட்டம்லையும் ஒரு யூனிஃபார்மிட்டி, அதாவது கரெக்டாக ஒரே அளவில் திக்காக ரிதமிக் ஃப்ளோவில் வரைஞ்சிருக்காங்க. அதோட இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது வந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்போ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறது நம்மளால புரியுது. அதோட ஷேப்ஸும் பாட்ஸும் வந்து கரெக்டாக இருக்கு. அந்த பாட்டோட ஷேப்பும் டிசைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த பெயிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இது வந்து வரைஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதி அனுப்பிச்சுடுங்க. அதே ஆட்டம் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் என்ன, இந்த லெசனில் என்ன படிச்சிருக்கோம்னாக்கா இண்டஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டை பற்றி படிச்சிருக்கோம். அதில் பெயிண்டிங் எங்கே கண்டுபிடிச்சதை பற்றி பார்த்துருக்கோம். அதில் சர்விங் பாட்டில் வந்து சர்விங் பாட்டு, ஸ்டோரேஜ் ஜார், இது ரெண்டாக பிரியுது. சர்விங் பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டெக்கரேட்டிவ் டிசைனு, அது மூணாக பிரியுது. அனிமல் டிசைனு, பேர்ட் டிசைன், ஜியாமெட்ரிக்கல் டிசைன் படித்தோம். அதே ஆட்டம் ஸ்டோரேஜ் ஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா டெக்கரேட்டிவ் டிசைனில் மூணாக பிரியுது. பேர்ட் ஃபார்மு, ஜியாமெட்ரிக்கல் ஃபார்மு, அனிமல் ஃபார்மு, அது இப்போ நம்ம படித்தோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.